சார் இப்போ மெகா பேன் இந்தியா டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நடந்துச்சு 2024. இதுல வந்து விக்னேஷ் சிவன் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரே மீம்ஸ் சோஷியல் மீடியா இப்போ வந்து ஒரு வன்மக்கூடனா மாறிட்டு இருக்கு. என்ன பண்ணாலுமே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்னேஷ் சிவன் வந்து பேன் இந்தியா மூவிஸ் எதுவுமே பண்ணல. ஸோ இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா எதனால பண்ணியிருக்காங்க? விளம்பரம் தான், வேற என்ன இருக்கு. தமிழ்லேயுமே பெரிய ஒரு படத்தை தவிர பெரிய சக்ஸஸ் படம்லாம் கொடுக்கல. அப்படிங்கும் போது தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அங்கே இன்வைட் பண்ண வர சொல்லி தன்னை ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இடமா அதை வந்து பயன்படுத்திட்டார் விக்னேஷ் சிவன் தான் பார்க்கணும். அதான் உண்மை. ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதாவே தெரியும். சமீபத்தில் வந்து எந்த படமுமே அவருக்கு போகல. விக்னேஷ் சிவன் நடிகராக மட்டும் இருந்தால் கூட இவ்வளோ பரபரப்பாக இருக்காது. நயன்தாராவின் கணவராகவும் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா. அது ரெண்டு பேரும் தொடர்ந்து சர்ச்சைகளையும் நிறையா மாட்டுறாங்க. தனுஷ் சர்ச்சையாக இருக்கட்டும், மலையாளத்தில் ஏதோ ஒரு ஆடுக்கு ஒன்று ஏதோ பயன்படுத்தியிருக்காங்க போல, அதுக்கும் பெரிய சர்ச்சையாக இருக்குது. சர்ச்சையை சுற்றியே இருக்கிறாங்க. ஆனால் பட் இது நல்லது கிடையாது. ஒரு நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்காது. ஆவேசம் அளவுக்கு நான் வந்து எழுதியிருந்தேன், பட் இது காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஆவேசமா இல்லையாங்கிறது அது பணம் போகிற தயாரிப்பில் தான் டிசைட் பண்ண முடியும். நீங்கள் அதே ஆவேச கதையை வச்சு நீங்கள் திருப்பி உங்கள் கடை லைக்னு ஒரு படம் பண்ணுறீங்களே, அந்த கதையை பண்ணுங்களேன், பண்ணி சக்ஸஸ்ஃபுல்னு காமிச்சிட்டு அப்படி தான் நம்ம பேச முடியும். சரி, என்னை அறிந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித் சார் வந்து நானும் ரவுடிதான் மூவி பார்த்துட்டு என்னை பாராட்டினாங்க அப்படின்ற மாதிரி விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காங்க சார். அந்த மாதிரி என்னன்னா, இப்போ அஜித்தை பற்றி நீ சொன்னீங்கன்னா அஜித் அதுக்கு வந்து மறுப்பு சொல்ல மாட்டார், எந்த மேடையிலையும் அவர் வந்து வர மாட்டார். அதனால் நம்ம எல்லாரும் அஜித்தை வந்து நான் கூட சொல்லலாம், அஜித் நான் ரேஸில் காரில் போயிட்டு இருந்தோம், முன்னாடி உட்காந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தார். அப்போ கூட சொன்னார் நீங்கள் நல்லா கார் ஓட்டுவீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன்னா யார் கேட்க போகிறேன்? அஜித் வந்து பதில் சொல்ல மாட்டார். திருப்பி சினிமா ஆட்கள் அட்டென்ஷன் சீக்கிங்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் இணைந்திருக்கவங்க ஜேர்னலிஸ்ட் சுபைர், அவங்க தான். ஹலோ சார். வணக்கம் சார். இப்போ மெகா பேன் இந்தியா டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நடந்துச்சு 2024. இதில் வந்து விக்னேஷ் சிவன் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரே மீம்ஸ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலும் ஒரே மீம்ஸ். இப்போ வந்து அவங்களோட எக்ஸ்ல அந்த அக்கௌண்ட்டுமே வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமா? அந்த இன்வைட் பண்ணியிருக்கிறதுல அவர் போகிறதுல தவறு கிடையாது. அது சோஷியல் மீடியா இப்போ வந்து ஒரு வன்மக்கூடனா மாறிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணாலுமே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன படம் பண்ணியிருக்காரு, எத்தனை படம் பண்ணிட்டாரு, ஒரு பெரிய டைரக்டரா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேட்குறாங்க. பட்டு சமீப காலமாக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து எக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு அவங்களுக்கு நிம்மதி போயிடும். அவங்க பர்சனலாக கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நிம்மதியாக போயிடுதுங்க. அதில் ஒரு கமெண்ட் போட்டாலும் திருப்பி நம்ம கமெண்ட் போட்டால் அது ஒரு பெரிய இதாகவே போயிட்டுருக்கு. இதுலேயே டைம் போயிடுது எங்களுக்கு, மற்ற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஒருவேளை சிவகார்த்தியன் கூட அதை சொல்லியிருந்தார் சமீபத்தில். இந்த மாதிரி யாராக இருந்தாலும் நான் வந்து வெளியே வந்துட்டேன், அதில் போனால் நமக்கு வந்து வேறு மாதிரி ஆயிடுது அப்படின்ற மாதிரி. அது வந்து இன்றைக்கி ஒரு மாய உலகம் மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்த அது இன்வைட் பண்ணவங்களுடைய இதுக்கும் இவர் போய் கலந்துக்கிட்டதுக்கும் வந்து அவங்களுடைய விஷயம். ஆனால் அதை வந்து இவங்க வந்து போட்டு அடித்தது வந்து உண்மையிலே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. விக்னேஷ் சிவன் வந்து பேன் இந்தியா மூவிஸ் எதுவுமே பண்ணலை. லாஸ்ட்டாக வந்து அவங்க ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க விஜய் சேதுபதி அவங்க கூட, அதுவுமே பேன் இந்தியா மூவி இல்லை. ஸோ இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்து அவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா எதனால் பண்ணியிருக்காங்க? விளம்பரம் தான், வேற என்ன இருக்குது. இதெல்லாம் வந்து தனியை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணப்பட்ட விஷயம்தான். பேன் இண்டியா மூவிங்கிற தமிழ்லேயுமே பெரிய ஒரு படத்தை தவிர பெரிய சக்ஸஸ் படம்லாம் கொடுக்கல. அப்படிங்கும் போது தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அங்கே இன்வைட் பண்ண வர சொல்லி தன்னை ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இடமா அதை வந்து பயன்படுத்திட்டார் விக்னேஷ் சிவன் தான் பார்க்கணும். அதான் உண்மை. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சவொடனே அவர் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ இதை தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலை தான். ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதாவே தெரியும். விக்னேஷ் சிவன் மட்டும் கிடையாது, எல்லாருமே தன்னை ப்ரொமோட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சமீபத்தில் வந்து அந்த எந்த படமுமே அவருக்கு போகல. எனக்கு தெரிஞ்சு நானும் ரவுடிதானுக்கு பிறகு ஒரு பெரிய பிரேக் கிடையாது. அப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த படத்துக்கு இது ஒரு ப்ரொமோஷன். இப்போ சமீபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா சேனல்லையும் உட்காந்து அவங்க பழைய கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஒன் டைப் ஆஃப் ப்ரொமோஷன் தான். அப்போ இதை வந்து தன் படத்தை அடுத்த படக்கூடிய அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய LIK அப்படிங்கிற ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு தளமாக அதை பயன்படுத்தியிருக்காரு. அதை தான் அப்படி தான் பார்க்கணும் சார். அதே மாதிரி AK62க்கு வந்து நான் அஜித் சார் கூட படம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் வந்து அப்போ நியூஸ் நிறையவே வந்துச்சு. நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன், ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை, அந்த படம் வந்து அஜித் அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட படம், லைகா ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டியோட இப்போ வரக்கூடிய விடாமுயற்சி விக்னேஷ் சிவன் தான் பண்ண போகிறான்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் லண்டனில் போய் அவருக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க, டிஸ்கஷன் போனார். அப்புறம் அந்த கதையை சில சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு சேஞ்சஸ் சொன்னதில் அவர் ஏற்றுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தான் அது வெளியே வந்திருக்காரு.
மற்றபடி அந்த கதை அவருக்காக பண்ணப்பட்ட கதை தான் அது. அஜித் சாருக்காக பண்ணப்பட்டதை ப்ரொடியூசர் தான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா சார்? இல்லை 2 பேருமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் அண்ட் ஹீரோ 3 பேருக்குமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு கதையில். இந்த கதையில் ஒருத்தவங்க இந்த சில பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கலாம், சிலதை எடுத்துக்கலாம், சில இந்த கதையை வேற பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 3 பேருக்குமே விக்னேஷ் சிவன் கதையில் 2 பேருக்குமே மாறுபட்ட ஒரு கருத்து. அஜித்துக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை, ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒருத்தவங்க நம்பிக்கை. அப்புறம் சில விஷயங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசரை மீறி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்டர் பாலிடிக்ஸ் நடந்துருந்துச்சு. இதெல்லாம் அஜித் தெரிய வந்து அஜித் வந்து அது கொஞ்சம் கடுமையாகவே வந்து அப்செட் ஆகிட்டார். அதுலேருந்து அந்த படத்துலேருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் நிறைய சமரச பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு நயன்தாராவே அஜித்திட்ட பேசினாங்க. எல்லாம் நடந்த விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி நடக்க முடியாமல் போயிடுச்சு. அடுத்து இவர் வேறு படம் பண்ணிட்டார், அவர் வேறு படம் பண்ணிட்டார். பட் ஒரு ஸ்கிரிப்ட் அஜித்துக்காக அவர் பண்ணது உண்மைதான். இப்போ விக்னேஷ் சிவன் அவங்க வந்து இப்போ ஃபிட் ஆகாத ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தன்னை ஃபிட் ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், எதை எடுத்தாலுமே வந்து அதை அவங்க கமர்ஷியலாக ஆக்க பார்க்குற மாதிரி இருக்குது. தன்னை அந்த இடத்துல எப்பவுமே ஒரு பேசு பொருளாக வச்சுக்கிறோன்னு நினைக்கிறார் விக்னேஷ் சிவன். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய ஹிட் கொடுக்கல, அடுத்து ஒரு படம் வருது. இந்த விஷயங்கள்லாம் அந்த படத்துக்கு தனக்கு கை கொடுக்கும், ஒரு ஃபேமாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நம்ம ப்ரொமோஷனுக்கு அந்த டூலை பயன்படுத்திக்கலாம். கரண்ட்டில் இருக்கணும். விக்னேஷ் சிவன் நடிகராக மட்டும் இருந்தால் கூட இவ்வளோ பரபரப்பாக இருக்காது. நயன்தாராவின் கணவராகவும் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா. அது 2 பேரும் தொடர்ந்து சர்ச்சைகளையும் நிறையா மாட்டுறாங்க. இப்போ தனுஷ் சர்ச்சையாக இருக்கட்டும், மலையாளத்தில் ஏதோ ஒரு ஆடுக்கு ஒன்று ஏதோ பயன்படுத்தியிருக்காங்க போல, இவங்க அதுக்கும் பெரிய சர்ச்சையாக இருக்குது. சர்ச்சையை சுற்றியே இருக்கிறாங்க. ஆனால் பட் இது நல்லது கிடையாது. ஒரு நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்காது. தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்துட்டு. அண்ட் வந்து இன்னொன்று, இந்த விக்னேஷ் சிவன் ஸ்கிரிப்டும் நான் கொடுத்தேன், ப்ரொடியூசர் அதில் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் ப்ரொடியூசரை ப்ளேம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்டர் பற்றி எதுவும் சொல்லலை. இது வந்து காமெடியாக இருக்குது, நான் வந்து ஆவேசம் அளவுக்கு நான் வந்து எழுதியிருந்தேன், பட் இது காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்தியன் 2 அண்ட் சந்திரமுகி 2 அவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள ப்ளேம் பண்ணுறாங்கன்னா இவங்க ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? படத்துலேருந்து அவரை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் அந்த தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறது தான். அவர் கொடுத்த டேட் அதிகமாக இருக்கலாம், இல்லை சொன்ன கதையை விட அவங்க கொண்டு வந்த ஸ்கிரிப்ட் தப்பாக இருக்கலாம். அது என்னன்னு முடிவு பண்ண வேண்டியது வந்து அது ஆவேசமாக இல்லையாங்கிறது அது பணம் போகிற தயாரிப்பாளர் தான் டிசைட் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஆவேச கதையை வச்சு நீங்கள் திருப்பி உங்கள் கடை லைக்குன்னு ஒரு படம் பண்ணுறீங்களே, அந்த கதையை பண்ணுங்களேன், பண்ணி சக்ஸஸ்ஃபுல்னு காமிச்சிட்டு அப்படி தான் நம்ம பேச முடியும். ஒரு இடத்துல நம்ம நிராகரிக்கப்படுறதுனா வெற்றியால் தான் பதில் சொல்ல முடியும். திருப்பி பதிலுக்கு பேசிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அது வந்து சரியான வாதமாக இருக்காது. இப்போ லைக்குன்னு ஒரு படம் பண்ணுறாரு, நீங்கள் ஆவேசம் மாதிரி உங்களுக்கு என்னோட திறமை இருக்குது, என் ஸ்கிரிப்ட் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் புதுமுகங்களை வச்சு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசினா அவர் அங்கே உண்மையிலேயே விக்னேஷ் சிவன் அங்கே வந்து அவமானப்படுத்தப்பட்டார், அவர் கதை நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தியா நல்ல கதையை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ சொல்லலாம். ஒன்றும் அடுத்து ப்ரூஃப் பண்ணவே இல்லை. அப்படிங்கும் போது விக்னேஷ் சிவன் தன்னை அங்கே நிராகரிச்சுட்டு ஒரு கோவத்தில் பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது சரி, என்னை அறிந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித் சார் வந்து நானும் ரவுடிதான் மூவி பார்த்துட்டு என்னை பாராட்டினாங்க அப்படின்ற மாதிரி விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காங்க சார். ஆனால் என்னை அறிந்தால் ரிலீஸ் ஆனது February 5, 2015 சார். இது வந்து October 2015 ரிலீஸ் ஆச்சு. அப்புறமா சமீபத்தில் கூட ஒரு நடிகர் சொன்னார், அஜித் சார் வந்து என்னை பார்த்து நீ வந்து அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு சொன்னாங்க. அஜித்தை பார்த்து பதில் சொல்ல மாட்டாருங்கிறதுக்காக எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற நடிகராக இருந்தால் திருப்பி ஏதாவது ஒரு மேடையில் பேசிடுவாங்க. இப்போ ஒரு சமீபகாலமாக பார்த்துருப்போம், யாரும் இறந்து போனார்னா எனக்கு தாத்தா, எனக்கு பெரியப்பா, அவர் நான் ட்ராவல் பண்ணணும்லாம் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்னா இப்போ அஜித்தை பற்றி நீ சொன்னீங்கன்னா அஜித் அதுக்கு வந்து மறுப்பு சொல்ல மாட்டார், எந்த மேடையிலையும் அவர் வந்து வர மாட்டார். அதனால் நம்ம எல்லாரும் அஜித்தை வந்து நான் கூட சொல்லலாம், அஜித் நான் ரேஸில் காரில் போயிட்டு இருந்தோம், பின்னாடி உட்காந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தார், அப்போ கூட சொன்னார் நீங்கள் நல்லா கார் ஓட்டுவீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன்னா யார் கேட்க போகிறா? அஜித் வந்து பதில் சொல்ல மாட்டார் திருப்பி. அதனால் வந்து அஜித்தை வந்து இப்போ ஒரு சேஃப்டியான ஒரு ஜோனாக பார்க்குறாங்க எல்லாரும். அஜித்தை பற்றி சொல்லிட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. விஜய்னா கூட ஏதாவது ஒரு மேடை இடையில் தோன்றுவார், பேசிடுவார் டக்குன்னு, இது யாரோ மைக்கு நின்னா கூட பேசுறதுக்கு. அஜித் ப்ரெஸ் மீட்டுக்கும் அட்டன் பண்ண மாட்டார், எந்த ஆடியோ லான்ச்சுக்கும் வர மாட்டார், படம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னு எங்கிட்ட ஏதாவது நாட்டுக்கு போயிடுறாரு, இதெல்லாம் பார்க்குறாருன்னு கூட தெரியாது. அப்படிங்கும்போது அஜித்துங்கிற ஒரு நபரை வந்து தன்னை வந்து எல்லாரும் ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்குன்னு வந்து இப்படிலாம் ப்ரமோட் பண்ணுவாங்களா சார்? ஏன்னா பார்க்குறவங்களுக்கே தெரியுது, ஏன்னா இது எப்பயோ இது என்னை அறிந்தால் ரிலீஸ் ஆகி ஒரு 6-7 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த மூவி ரிலீஸ். சினிமா ஆட்கள் அட்டென்ஷன் சீக்கிங்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு நடிகர் வந்து என்ன பண்ணுறாருன்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்குது. ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது, முதல் நாள் நைட்டு வரைக்கும் நார்மலாக இருக்குது, அடுத்த நாள் காலையில் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போ கையில் ஒரு கட்டு போட்டுட்டு வர்றாரு. உடனே கூட இருக்காங்க, என்னாச்சு அந்த டோட்டலாக மொத்தமாக வந்து அவர் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஒன்றும் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு, ஒரு ஃபைட் சீன் பண்ண அப்படின்னு ஒன்றுமே கிடையாது.
அப்புறம் டிரைவர் சொன்னான், கூப்பிட்டு கேட்டிருக்கான், என்னையா நடந்துச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, வரப்போ தாங்க வாங்கி கட்டினான் அவன். வந்து இந்த போனோன்னு எல்லாரும் கேட்பாங்க, தொட்டு மொத்தம் நாளைக்கு காலை நியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உள்ளே சொல்கிறாங்க. அந்த நடிகர் இப்போ காணாமல் போயிட்டாருன்னு வச்சுங்க. யாரு சார் அந்த நடிகர்? அது எதுக்கு பாவம், அவரே பாவம் நொந்து போய் இருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரியான சினிமா ஆர்டிஸ்ட் இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கேப் போட்டு வருவானுங்க, நார்மலாக தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா வந்து முகத்தை மூடிட்டு வருவானுங்க, திருப்பி கையில் ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த கோமாளித்தனம்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அந்த மாதிரி இது ஒருத்தர், அவ்வளோதான். தேங்க்யூ சார், உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்பவே தெளிவாக பதிவு பண்ணிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. நன்றி.